ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. கடகராசி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்குமா. 2.5 ஆண்டுகளாக அஷ்டமத்து சனி, அதுல மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டங்கள், சிலருக்கு அவமானங்கள். சார் எனக்கு நல்லது நடக்கணும் சார். அஷ்டம சனி ஆச்சே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு குறை இருக்கே, குரு பார்வை இருக்கா சார்? 12 வருஷம் பொறுத்து அவருக்கு குரு உச்சத்தில் வருது சார். எப்பவுமே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் யாவும் பெறணும்னு சொல்கிறவங்க கடகராசி. அதனால தான் அங்கே போய் உச்சம் பெறுறார். அந்த உச்சம் பெறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். மிக அற்புதமான ஒரு விடுதலை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. மறைந்த செல்வங்கள், ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியமான நிலையெல்லாம் இருக்கு. கல்யாணம் இந்த வருஷம் கன்ஃபார்ம், எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. சம்சார கடலை விழுந்துட வேண்டிதான். ஏகப்பட்ட பணம் சம்பாதிப்பாங்க. பொதுவாகவே இயற்கையாகவே இவங்க ஜலராசியாக இருக்கிறதுனால காலையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட காலி பண்ணிட்டு சாயந்தரம் மறுபடியும் பணம் கொடுங்கக்கூடிய ராசி இந்த கடகராசி. எங்கே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா பேச்சில் கரெக்டாக இருக்கணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். 8ஆம் இடத்துல தான் இன்னும் ராகு இருக்கார் நவம்பர் மாதம் வரையிலும். அப்போ என்ன ஆகுன்னா, எல்லாவற்றையும் எச்சரிக்கையாக நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு, அப்போ எல்லாமே சுபிட்சமாக இருக்கும், அப்படி போயிட்டு இருக்க முடியாது. நிதானம் 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 இந்த ஆண்டு தேவை. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். கடகராசி கொஞ்சம் போக பிரியர்கள். நல்லா சாப்பிடுவா, சாப்பாடு நல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்க, அந்த ஒரு இதாக. அதனால் இந்த வருஷம் உணவு கட்டுப்பாடு அவளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடக ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னு பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு கடகராசி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்குமா. 2.5 ஆண்டுகளாக அஷ்டமத்து சனி, அதுல மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டங்கள், சிலருக்கு அவமானங்கள். அப்போ இவங்களுக்கு ஒரு மாற்றம் வராதான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்து சனி ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இழந்து தவிக்கிறேன், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஜூன் மாதத்தில் குரு வராரு, அந்த கடகத்தில் தான் நம்ம உச்சம் அடைகிறார். கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு முதல்ல கல்யாணம் உறுதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகும், ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். திருமணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில எதுவுமே ப்ராப்ளம், பிரிவு இருக்குது அப்படின்னா அந்த பிரிவை இப்போ நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதெல்லாம் சரிங்க, நாங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சாச்சு, விவாகரத்தே ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னா 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் திருமண விஷயத்தில் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு எங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் இந்த ஜூனுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இருக்குத்தான் செய்யுது, அது சந்தேகம் இல்லை. நாவடக்கம் வேணுமா. 2ல் கேது இருக்கிறதுனால அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்லக்கூடாது. ரொம்ப நிதானமாக இவர்கள் செயல்பட்டாலும் ஒரு சென்சிட்டிவ் பர்சன்ஸ் இவங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு கூட கோவப்பட்டு விடக்கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க இல்லையா? அதாவது கோவப்படாமல் இந்த ஆண்டு இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களை அவமானப்படுத்துவதற்கு பல்வேறு பேர் முயற்சி செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படி கவனமாக இந்த ஆண்டு இருந்துடணும். அதே மாதிரி தொழில் வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் வளம் நிறைய பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பதை விட வேலைக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு எடுத்து போட்டு செய்யறதும் இந்த ஆண்டு இவர்களுக்கு அமையும், மிகச்சிறப்பாக அமையும். இந்த கடகராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகளை பெறணும்னா எப்பவுமே ஸ்ரீ ரெங்கநாதர் வழிபாடு, அந்த ரெங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வரும்போது இவருடைய வாழ்க்கையில் அற்புதமான திருப்பங்கள் வரும். ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுக்தம், இந்த ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ணுவது அற்புத பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கும். பக்கத்தில் உள்ள திருக்கோயில்களில் அபிஷேகம் செய்யணும், எந்த தெய்வமாக இருந்தாலும் இவர்கள் அபிஷேகம் செய்து வருகிற போதும் நல்ல பலன் இவர்கள் வாழ்க்கையில கிடைக்குமா. 2026ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டா
கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஓகே சார். சார் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த 2026ல? கடகராசி நேயர்களுக்கு 12 வருஷம் பொறுத்து குரு வந்திருக்காரு. தூங்கி எழுந்த மாதிரி எழுந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு நல்லது நடக்குமா சார்? அஷ்டம சனி ஆச்சே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு குறை இருக்கே, குரு பார்வை இருக்கா? சார் 12 வருஷம் பொறுத்து அவருக்கு குரு உச்சத்தில் வருது சார். எப்பவுமே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் யாவும் பெறணும்னு சொல்கிறவங்க கடகராசி. அதனால தான் அங்கே போய் உச்சம் பெறுறாரு. அந்த உச்சம் பெறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அத்தனையுமே குருவுக்கு பண்ணலாமா, சனிக்கு பண்ணலாமா, இல்லை கடுமையாக உழைச்சி நான் லாபம் சம்பாதிக்கலாமா, உடல் ஆரோக்கியம் வருமா அப்படிங்கிறத விட வருமானம் வரும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். தகப்பன் உறவு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா பேச்சில் கரெக்டாக இருக்கணும். மேலதிகாரிகள் கிட்ட உறவுகள் கரெக்டாக இருக்கணும். நட்புல கரெக்டாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு கரெக்டாக இருக்கணும். ஆகவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அவுத்து விட்ட உடனே பால் குடிக்கிறதுக்கு ஓடும். அந்த மாதிரி கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான காலமாக இருந்தாலும் அளவாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு செழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். சார் ஒரு சில பேர் போவேன்னா சொல்கிறாங்க, போகணுன்றாங்க, பயமாக இருக்குது சார். இறைவன் என்பவன் மென்மையானவன். அவனுக்கு இந்த பூகர்ப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்க தெரியாது. ஆகவே தாராளமாக போயிட்டு வெங்கடேச பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான உங்களுக்கு அற்புதமான காலம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பரணிதரன் சார் நீங்க சொல்லுங்க, கடகத்துக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மிக அற்புதமான ஒரு விடுதலை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அது என்னன்னா, முதல்ல மிதுனத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன். 9ஆம் இடத்து சனி பற்றி சொன்னேன். இப்போ 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தான சனி வர்றார். சனி வருவது மட்டுமல்ல, இது அனைவருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும். சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் கிடைக்க போகுது. இப்போ எல்லா வகையிலுமே ஒரு சுபிட்சமான பலன்களை, தைரியமான துணிச்சலான நிலைகளை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஆண்டு தொடக்கத்தின் போது 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும். அப்போ மறைந்த செல்வங்கள், ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அப்போ எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியமான நிலையெல்லாம் இருக்கு. அடுத்து மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு உச்சமடைய போகிறார். எங்கே? கடகராசிக்குள்ள. அப்போ வழக்கமான சொல்வதுதான், அவர் எங்கே இருக்கிறார் என்பதை பார்ப்பதை விட அவருடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் இடத்துக்கு. அப்போ சுபிட்சமான ஒரு நிலை, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற நிலை, திருமணம் கூடி வருகின்ற நிலை, பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் ஒன்றாகிடக்கூடிய நிலை, காதல் கைகூடக்கூடிய நிலை, ஒரு புதிய இடம் வாங்கக்கூடிய நிலை. இப்போ 9ஆம் சனி இருக்காரு, தந்தையை பாதிப்பார். ஆனா அந்த 9ஆம் இடத்து சனிக்கு மே மாதம் குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ சனியுடைய வீரியம் என்பது அப்போ குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நல்ல விஷயம், சனி போயிட்டு இருக்காரு, குரு நல்லா இருக்காரு. அதே இடத்துல ராகு இருக்காரு, 2ஆம் இடத்துல தான் கேது இருக்காரு. ஆரம்பத்திலே பஞ்சாங்க சார் ஒரு புள்ளி வச்சாரு, நாவடக்கம் வேண்டும்னு. நான் இந்த அரசியல்வாதிகளை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். நான் கடகத்தை பற்றி பேசும்போது, இவர்கள் நாவினால் கெட்டு போவார்கள், சங்கடத்திற்கு ஆளாவார்கள் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரையில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அங்கே கேது இருக்கார். புரியுங்களா? அப்போ குடும்பத்தை அனுசரித்து போவது என்பது, நிதானமாக செயல்படுவது என்பது, வார்த்தைகளின் மிக நிதானம், இவையெல்லாம் இருந்துவிட்டால் இந்த ஆண்டு. ஏன்னா இன்னொரு விஷயம், சனி கடகத்துக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி தான். அவர் 8ல் இருந்தார். ஆனா ராகு அப்படி கிடையாது, எங்க இருக்காரு அங்க வச்சு செய்வார். 8ஆம் இடத்துல தான் இன்னும் ராகு இருக்கார் நவம்பர் மாதம் வரையிலும். அப்ப என்ன ஆகுன்னா, எல்லாவற்றையும் எச்சரிக்கையாக, நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு, அப்ப எல்லாமே சுபிட்சமாக இருக்கும், அப்படி போயிட்டு இருக்க முடியாது. நிதானம் 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 இந்த ஆண்டு தேவை. நிதானம் இருந்து விட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். சிவபெருமான் வழிபாடு என்பது இவர்களுக்கு சர்வ நிவாரணியாக இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க, இந்த கடகராசிக்கு 2026 அவங்கள தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் செய்யணும்? இல்லை, தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7ஆம் இடத்துல 2020, 21, 22 அந்த காலகட்டத்திலேயே லவ் ஸ்டார்ட் ஆயாச்சு. கல்யாணம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு, எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது.
சம்சார கடலை விழுந்துட வேண்டிதான். ஸோ அதை அதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம். இப்போ அந்த ஏகப்பட்ட பணம் சம்பாதிப்பாங்க. பொதுவாகவே இயற்கையாகவே இவங்க ஜலராசியாக இருக்கிறதுனால காலையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட காலி பண்ணிட்டு சாயந்தரம் மறுபடியும் பணம் கொடுங்கக்கூடிய ராசி அந்த கடகராசி. கடகடன்னு செலவு பண்ணிடுவா. செலவு பண்ணிட்டு மறுபடியும் பணத்தை அப்போது இந்த வருஷம் வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செலவு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். இவங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறது மட்டும் இல்லை, இவங்க வீட்லேயே சுபகாரியம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசியை பிறந்த அண்ணா தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், அவங்களுக்கு குழந்தை, இதெல்லாம் அந்த வருஷம் அவங்களுக்கு அதே மாதிரி பல வழிகளிலும் வருமானம். எப்போவோ யாருக்கோ கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐயா மறந்துட்டு தான் பணம் திரும்ப கொடுக்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் வாழ்க்கை வரும். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து. கடகராசி கொஞ்சம் போக பிரியர்கள். எங்கள் அண்ணன் சாப்பிடுவா, சாப்பாடு நல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்க, அந்த ஒரு இது அவள்கிட்ட உண்டு. அதனால் இந்த வருஷம் உணவு கட்டுப்பாடு அவளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இவங்களுக்கு ஒரு பேசிக் கேரக்டர் உண்டு. தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பக்கத்தில் நல்ல ஆலோசகர்களை வச்சுக்கணும். நல்ல ஆலோசகர்களை வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறதை இவங்க கேட்டு நடந்துக்கணும். அதுதான் இந்த வருஷம் அவங்க செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம். எத்தனை ஜோசியரை வேணாலும் பார்க்கலாம். ஸோ சரியான நபர்கள்ட்டேருந்து சரியான ஆலோசனையை இவங்க கேட்கணும். எப்போதுமே தப்பான ஆலோசகர்கள்ட்ட தப்பான ஆலோசனையை கேட்கக்கூடிய தன்மை வாழ்க்கை உண்டு. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். தூய தமிழில் அபிராமி அந்த அது இருக்குது, அது எங்கேயுமே போக வேண்டாம். பெண் ராசி, அப்போது அதுக்கு அதிபதியே பெண் கிரகம் அப்படிங்கும்போது அபிராமி அந்த தூய தமிழில் நமக்கு இருக்குது. அழகாக அதை டெய்லி சொல்லிட்டு இருந்தாலே போதுமானது. இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதி. கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கீங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? பாலகிருஷ்ணா ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க.